வணக்கம் பாருங்க சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 5 hours later இந்த ஒரு பாக்ஸ் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத இருக்கும். திஸ் இஸ் Digitek LED Ring Light 12 inch. ஸோ இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ 1599 ருபீஸ்க்கு விற்றுருக்காங்க. பட் நான் இதை பார்த்தீங்க அப்படின்னா பிக் பில்லியன் டேஸ் சேலில் வாங்கினேன். ஆக்சுவலாக அப்போ நான் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 999 சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் 1599 சொல்லியிருந்தேன். ஸோ 1599 ருபீஸ்க்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போது இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரைபாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஓரம் வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிங் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிங் லைட்டை ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேனுவல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது இந்த ரிங் லைட்டுக்கானது. இது வேணும் அப்படின்னா படிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சிலிக்கா ஜெல் கவர். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கேபிள். ஸோ இது கூட ஜாயிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்மளோட ரிங் லைட். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மொபைல் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேணாம் அப்படின்னா நம்ம கட்டிக்கலாம். இந்த மாதிரி தனியாக கட்டிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ரிங் லைட் ஏரியாவுக்கு வரும். ஒரு பவர் பேங்க் எடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பவர் இன்புட் பண்ண போகிறோம். வந்து பவர் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம எதை ஆன் பண்ணுற வேண்டியது நம்ம மேலே. ஸோ ஆன் பண்ணோன்னே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒயிட் லைட் செம்ம பிரைட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து 4 பட்டன் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் பட்டன், அடுத்து மோட் சேஞ்ச் பண்ணுறது, அடுத்தது ஒரு மைனஸ் பட்டன், அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைட் இன்டென்சிட்டியை குறைக்கிறதுக்கும் கூட்டுறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைனஸ் பட்டன் கிளிக் பண்ணும்போது லைட் இன்டென்சிட்டி பார்த்திங்க அப்படின்னா குறையும். ஸோ இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா லைட் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இதில் நமக்கு டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 3 மோட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மோட்ஸையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வார்ம் லைட். ஸோ இது கொஞ்சம் வந்து எல்லோயிஷாக இருக்குது. அடுத்தது இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பியூர் ஒயிட் கலர் லைட் சொல்லலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக ஒரு எல்லோ கலரும் ஒயிட் கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு கலரில் வந்து ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ரிங் லைட்டை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ட்ரைபாட் குவாலிட்டி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உண்மையாகவே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒசாகாவோட 550 ட்ரைபாட் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரிங் லைட்டுக்காக வாங்கியிருந்தோம். ஓகேப்பா. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த லைட்டை நான் வந்து எந்த அளவுக்கு க்ளோஸ் எடுத்து வரேன். ஸோ இந்த அளவுக்கு எடுத்துருப்பான்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த லைட்டிங் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லைட்டிங் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைமாக நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டூடியோ கிரியேட் பண்ணி அடுத்து இந்த மாதிரி வந்து லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது. பட் இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேட்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து லைட் வந்து ஆனில் இருக்குது. அதே நேரத்தில் இந்த லைட்டும் ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த லைட்ஸ் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த லைட் எந்த அளவு இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் மோட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் எது பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கேட்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒயிட் கலர் லைட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. நான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஓகேப்பா. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த டிஜிடெக்கோட இந்த ரிங் லைட் பார்த்திங்க அப்படின்னா ரியலி ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் சொல்லுவேன். ஸோ உண்மையாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதை விட பெஸ்ட்டாக கிடைக்குமான்னு தெரியல. ஸோ நீங்கள் ஒரு பிகினர் லெவல் யூடியூபரோ இல்லை அப்படின்னா பிகினர் லெவல் இன்ஸ்டாகிராமரோ இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. என்னோட வீடியோஸ் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா அவுட்டோர் ஷூட்டாக தான் இருக்கும். மேக்ஸிமம் அவுட்டோர் ஷூட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நாய்ஸ் எக்கச்சக்கமாக வரதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ டெஃபினட்டாக நிறைய பேர் அதை சொல்லியிருந்தீங்க. பட் என்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்போ வந்து இண்டோரில் ஷூட் பண்ண முடியாத காரணம் சரியான லைட்டிங் கிடையாது. பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த லைட்டிங் இருக்கிறது மூலமாக என்னால் இண்டோரில் சூப்பராக ஷூட் பண்ண முடியும். ஸோ எந்த டைமில் வேணாலும் என்னால் ஷூட் பண்ண முடியும். ஓகேப்பா. இந்த வீடியோவில் நம்ம டிஜிடெக்கோட ரிங் லைட் ட்ரைபாட் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இதோட பைலிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம்.